திமுக தான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வந்திருக்கு, மக்கள் நல திட்டங்களை கொண்டு வந்திருக்கு. பட்டியல் நிறைய இடம் முடியுது. கம்பேரிட்டிவ்லி அதிமுக நிறைய நாள் ஆட்சியில் இருந்தாலும் கூட அதிமுக செஞ்சதை விட திமுக நிறைய செஞ்சிருக்குங்கிறப்போ திமுகவுக்கு மேலே அவங்க வைக்கிற அந்த நம்பிக்கையை வந்து நியாயமான விஷயம் தானே. அதில் என்ன சிக்கல்? அந்த இடத்துல தான் சொல்ல வரேன். இங்கே வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நலத்திட்டங்கள் எல்லாமே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரை கேட்டாலும் அரசு ஊழியர்னா ஒரு திமுக சார்பால் தான் இருப்பார். ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு அரசு ஊழியர்னா திமுகவுக்கு எதிரானவராக மாறிட்டாங்க. எப்படி மாறினாங்க? இப்போ சொன்னீங்களா நிறைய நலத்திட்டங்கன்னு, இதுக்கெல்லாம் தனித்துறை எதுனா இருக்குதா? எதுவும் இல்லை. இவங்க அறிவித்த நலத்துறைக்கு எந்த துறையும் கிடையாது. இல்லை. இந்த நலத்திட்டங்களுக்குன்னு ஏதாவது ஆட்களை வேலைக்கு எடுத்தாங்களா? இதுக்கெல்லாம் அப்போது அரசு ஊழியர்களை போட்டு பிழிகிறாங்களா? ஒவ்வொரு அரசு ஊழியரும் இந்த நலத்திட்டங்களே கூடுதலாக சுமக்கிறான். ஒருத்தன் 3 பேர் வேலையை பார்க்குறான். அவன் ஒரு 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 மனப்பிறழ்வுக்குள்ளாக இருக்கிறான். ரிட்டையர்ட் ஆகி போகும்போது முழு நேர மனநோயாளியாக மாறி இருக்கிறான். அவன் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்துக்குள்ளாகி இருக்கிறான். இன்னொரு விஷயம், ஒவ்வொரு துறையிலையும் 1.5 லட்சம் பேர், 2 லட்சம் பேர், 3 லட்சம் பேர் ஆள் பற்றாக்குறை இருக்குது. இப்போ ஒருத்தர் ரிட்டையர்ட் ஆகுறாரு அப்படின்னா அந்த இடத்த நிரப்புறதே கிடையாது. 1.5 லட்சம் பேர் கல்வித்துறையில் இருக்கிறாங்க. பள்ளி கல்வித்துறையில் 1.5 லட்சம் பேர் டீச்சர்ஸ் நியமிக்காமல் இருக்காங்க. மருத்துவத்தில் அதே நிலைமை தான். மின்சார வாரியத்தில் அதே நியமனம். இப்போ இந்த மின்சார பிரச்சனை சொல்லும்போது கூட 3 லட்சம் பணியாளர்கள் நிரப்பப்படாமல் இருக்குது. அப்போ ஒர்க்லோடு அதிகமாக இருக்குதுல்ல. ஒர்க்லோடு அதிகமாக இருந்தால் எப்படி ஃபினிஷிங் இருக்கும்? ஓகே. அப்போ அரசு ஊழியர்கள் எல்லாமே அரசுக்கு எதிராக போனதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திமுக அறிவித்த நலத்திட்டங்கள் தான். இது ஒரு பக்கம். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். லேப்டாப் கொடுத்தாங்கல்ல. ஆமாம். என்ன டார்கெட் கொடுத்தாங்கன்னா, முதல்ல லேப்டாப் கொடுத்தது வந்து 10th +2 கொடுத்தாங்க. ஆமாம். அவனுக்கு ஓட்டு போட முடியாது. அவனுக்கு ஓட்டு போடுற வயசு கிடையாது. ஓகே ஓகே. அப்போ இவங்க இளைஞர்களை ஈர்க்கிறாங்கன்றதுனால காலேஜ் பசங்களுக்கு போய் கொடுத்தாங்க. ஓகே. அவன் என்ன பண்ணான், வாங்கின உடனே விஜய் ஸ்டிக்கர் ஓட்டிட்டான். ஓகே. என்னம்மா 5000 ரூபா கொடுத்தாங்களே, யாருக்குமா ஓட்டு போடுவேன்னு அவர் வீட்டு காசை எனக்கு கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம டிவியில் பார்த்த பேட்டி தானே. ஆமாம். நீங்கள் மக்களை சேகுவாரா சொல்லுவார், அடிக்கடி சொல்லக்கூடிய வருது, நமக்கு நிறைய ஆயுதங்கள் வேணும், அப்போ தான் நம்ம மக்கள் கையில் மக்களை ஆயுத பணியாக மாற்றணும், மக்களுக்கெல்லாம் ஆயுதம் கொடுக்கணுன்றப்ப பெடல் காஸ்டர் சொல்கிறாரு, மக்கள் கையில் ஆயுதம் கொடுத்தனா அவன் உனக்கு எதிராக நீட்டுவான், அவனுக்கு எந்த பயிற்சியும் கிடையாது. ஓகே ஓகே. மக்களுக்கு ஆயுதம் போச்சுன்னா என்ன பண்ணுவான்? அவனு மக்களுக்கு எதிராக பயன்படுத்துவான், இல்லை உனக்கு எதிராக பயன்படுத்துவான். அவனை முதல்ல அரசியல்படுத்த, அதுக்கப்புறம் ஆயுதப்படுத்தணும். அதுதான். அரசியல் படுத்தாமல் என்னதான் நீங்கள் செஞ்சாலும் அது உங்களுக்கு அது பயன் இல்லை.